ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மேங்கோ மசாலா பால் பண்ண போகிறோம். மேங்கோ மில்க் ஷேக் வந்து நம்ம சில் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஆனால் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து கொஞ்சம் நம்ம சில் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் நம்ம இப்போ அவாய்ட் பண்ணுறோம் இந்த பேண்டமிக்கில். அதனால இது வந்து கொஞ்சம் ஹாட்டாக நம்ம சாப்பிட்றோம். அதனால் இது சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் நல்லது, ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த பேண்டமிக்கில் உங்களுக்கு கோல்டும் வர சான்ஸும் இல்லை, ஏன்னா சில் பண்ணாத நம்ம சாப்பிட்றோம். இந்த ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். ஆறு இல்லாத மாம்பழமாக பார்த்து நல்லா ஒரு 3/4 கப் வச்சுருக்கேன். இதில் ஒரு 10லேருந்து 12 கேஷ்யூஸ் வச்சுருக்கேன். அது முழு கேஷ்யூஸு. பாதாம் தோல் உரித்து அது வந்து ஒரு 10லேருந்து 12 அது வச்சுருக்கேன். இதில் சோம்பு, மிளகு, ஏலக்காய் இருக்குது. இதை வந்து இதெல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம பால் காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த ஒரு கிளாஸ் பாலை வந்து இதை வந்து நம்ம நல்லா வந்து காய்ச்சிக்கலாம். இது வந்து டெட்ரா பேக்கெட், அதனால் வந்து இது வந்து சும்மா நம்ம சூடு பண்ணால் போகிறோம். நான் வந்து மைக்ரோவேவில் சூடு பண்ணிக்கிறேன். பால் சூடாகிறதுக்குள்ளே வந்து நம்ம இதெல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு. இது வந்து கோர்ஸாக இருக்குது. கொஞ்சம் வந்து நான் பால் ஊற்றி இதையும் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி. இப்போ இது நல்லா வந்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ பால் நல்லா வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இது ஒரு நான் வந்து இது மைக்ரோவேவில் நான் வந்து பண்ணுறதுனால மைக்ரோவேவில் ஒரு 2 மினிட்ஸ் நான் அதை வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அதே மிக்சியில் வந்து நம்ம மாம்பழத்தை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ மாம்பழத்தையும் நம்ம நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சிட்டோம். இதில் வந்து நல்ல மாம்பழமாக எடுத்துக்கோங்க, ஒரு நாரெல்லாம் இல்லாதபடி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 மினிட்ஸு நல்லா பால் கொச்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விடுங்க. நம்ம எல்லா மாம்பழத்தையும் வந்து சேர்த்துட்டோம். இப்போ வந்து இது நல்லா சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நல்லா மாம்பழம் கலந்துரும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா பால் ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா கலந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மசாலா பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணுற கிளாஸில் நம்ம ஊற்றிக்கலாம். இது ஹாட்டாக இருக்குது. இது வந்து சுகர்லெஸ். நான் வந்து சுகர் போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து சுகர் தேவையில்லை. இந்த மாம்பழமே வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ் வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மேங்கோ மசாலா மில்க் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி. செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.